ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐஸ்ரா ரேசிங் பிஜன் சேனல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா, மிஸ்டர் மோகன சுந்தரம் அவருடைய லாஃப்ட்டு, அரக்கோணம் கிளப் பிரசிடெண்ட்டு, அவருடைய லாஃப்ட்டு விசிட் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்கோம். அவர் லாஃப்டினுடைய சிறப்பு அம்சங்கள், அவர் லாஃப்ட்டில் என்னென்ன பண்ணியிருக்காரு, ஸோ அந்த கிளப்பில் அவர் என்னென்ன விஷயத்தோட வின் பண்ணியிருக்காரு, எவ்வளோ தூரம் பறக்க வச்சுருக்காரு, என்னென்ன பண்ணியிருக்காருன்ற விஷயத்தோட கட்டாயமாக நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவருடைய எல்லா விஷயத்தோடையும் நம்மக்கிட்ட அவர் பகிர்ந்துக்குவார். ஐயா, உங்களை பற்றின இன்ட்ரொடக்ஷன் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க, எந்தெந்த விஷயத்தோட எவ்வளோ தூரம் சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க, எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும், வரக்கூடிய யங்ஸ்டருக்கும் இது ஏதுவாக இருக்கும். வணக்கம், என் பேர் மோகன சுந்தரம். நான் கடந்த 15 வருடங்களாக புறாக்கள் வளர்த்து கொண்டு வருகிறேன். இந்த ஃபீல்டில் நிறைய கஷ்டப்பட்டேன். நிறைய விஷயத்தோட நான் ஒவ்வொரு விஷயமும் கற்று தேர்ந்து எனக்குன்னு உண்டான அனைத்து விஷயத்தோடு கூட எனது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் சரி, எனது சக நண்பர்களும் எனக்கு ஒரு சில விஷயத்தை சொல்லி கொடுத்தாங்க. மற்றும் நான் பார்த்திங்கன்னா சென்னை சைடில் போயிட்டு ஆவடி, அம்பத்தூர் நம்மளுடைய நண்பர்கள் காலம் தவறிட்டார். அந்த பகுதிகளிலே நான் புறாக்கள் பெரும்பான்மையாக நல்ல வழி புறாக்கள், பழைய வழி புறாக்களை நான் கலெக்ஷன் பண்ணிட்டு வருவேன். அந்த புறாக்களை வச்சு தான் நான் இவ்வளோ தூரம் நான் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட நான் 1000 கிலோமீட்டர் நாக்பூர் வரையில் நான் வின் பண்ணியிருக்கேன். மற்றும் எனது புறாக்கள் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் இம்போர்ட்டட் மிக்சிங் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. பழைய லைன் புறாவே அப்படியே நான் கிட்டத்தட்ட அதுலேயே ஒரு 5-6 தலைமுறை நான் ஒரே புறாவில் ஒரே லைனில் ப்ரீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புறாக்களில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே எனக்கு சக்ஸஸ் தான் பண்ணுச்சு. ஒரு புறாவும் எனக்கு நல்ல விதமாக சக்ஸஸ் பண்ணிச்சு. நான் ரொம்ப காஷ்டப்படுவேன் இந்த இதுவில். ஏன்னா ட்ரைனிங் போடுறதுக்கும் கஷ்டம். நான் டியூட்டி போயிட்டு வருவேன். மற்ற நேரத்தில் ட்ரைனிங் போடணும் அப்படின்னா காலையில் எனக்கு ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு, அதாவது ஜென்ரல் ஷிஃப்ட்டு போவேன். அந்த மாதிரி நேர கட்டத்தில் நான் காலையில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஷிஃப்ட்டுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 7 மணிக்கு ட்ரெயின். ஆனால் நான் பார்த்திங்கன்னா 5 மணிக்கு நான் கிளம்பிடுவேன். புறாக்களை எடுத்துகிட்டு ஆன் ஸ்பாட் ஒரு 70 கிலோமீட்டர் வரையில் நல்ல வேகத்தில் கொண்டு போயிட்டு புறாக்களை நான் விட்டுட்டு வருவேன். அதுக்கு நான் விட்டுட்டு தீனி தண்ணி ஒரு பட்டியில் வச்சு இது பண்ணிவிட்டு உடனே நான் கிளம்பிடுவேன். ஸோ இந்த மாதிரி நிறையா கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு என்னுடைய தம்பி, என்னுடைய ஃப்ரெண்டு, இந்த மாதிரி ஒருத்தரும் பார்த்திங்கன்னா எனக்கு உதவி பண்ணாங்க. அதன் பேரில் நான் பார்த்திங்கன்னா எனக்கு சாத்தியக்கூறுகள் அப்படின்னா நான் ரொம்ப கடின உழைப்பு பட்டதுனால இந்த அளவுக்கு நான் முன்னேறி இருக்கேன். நல்ல விதமான புறாக்கள், நல்ல லைனேஜில் உள்ள புறாக்களை நான் வாங்கிட்டு அதை ப்ரீட் பண்ணேன். பட் ஆனால் எல்லா விஷயமும் இந்த புறாவில் நீங்கள் பார்த்து எடுத்து பண்ணால் மட்டும்தான் புரியும். அப்படின்ற ஒரு விஷயத்தில் பண்ணும்போது இது பார்த்திங்கன்னா எனக்கு தொடர்ந்து 5 வருடமாக எனக்கு இந்த புறா பார்த்திங்கன்னா 550ல் வின் பண்ணியிருக்கு. தொடர்ந்து 5 வருஷமாக. அதே மாதிரி இந்த புறாவில் பார்த்திங்கன்னா என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னா, எனக்கு நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். இந்த புறா ஆல்ரெடி 2 வருஷம் தொடர்ச்சியாக வரத்துக்குள்ளே நான் என்ன பண்ணேன்னா, இந்த புறா சரி போட்டு பார்ப்போமே அப்படின்னு போடும்போது எனக்கே உரியதான ஒரு சில பல விஷயங்கள் தோணுச்சு இதில். என்ன அப்படின்னா, இதனுடைய அப்பாவை போய் பார்ப்பேன், அம்மாவை போய் பார்ப்பேன். கண்டினியூவாக இந்த புறா வருது. 3ஆவது வருஷம் வந்தது, 4ஆவது வருஷம் வந்தது, 5ஆவது வருஷமும் வந்தது. ஸோ அப் டு எனக்கு இது சிறுப்பூர் வரையில் இந்த புறா வின் பண்ணிச்சு. எனக்கு 200லேருந்து 250, 350, 450, 550, 750 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சிறுப்பூர் வரையில் 750 வரையில் கண்டினியூவாக இந்த பேட் 5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கு. தொடர்ந்து 5 வருஷம் 550, 3 இயர்ஸ் 750 பார்த்திங்கன்னா இந்த பேடு பறந்த புறா. இதனுடைய டெய்லு, விங்கு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இதில் தம்பி சொல்லியிருப்பார், இதில் என்ன விஷயம்னா இந்த ஹெட் ஷேப்பு, நோஸு, இந்த ஐப்ரோ எல்லாமே வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னா கட்டாயமாக இந்த விஷயத்தில் எல்லாமே சொன்ன மாதிரி கிளியராக இருக்கணும். அதே மாதிரி ஐ ஷைனும் பார்த்திங்கன்னா நல்லா ரிச் ஷைனாக சொன்ன விதங்கள் எல்லாமே நீங்கள் நார்மலாக பார்த்தாலும் சரி, லென்ஸ் போட்டு பார்த்தாலும் சரி, எல்லா விஷயத்தோடு இதில் இருக்கும்.
அதனால் உங்களுடைய பார்வைக்காக வந்து புதுசாக வரக்கூடிய நண்பர்கள், புதுசாக வரக்கூடிய இந்த ஃபீல்டில் வரக்கூடிய நபர்களுக்காக ஒரு வின்னிங் லாஃப்ட் போயிட்டு நம்ம ஒரு புறாவை எடுத்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தம்பி என்கிட்ட கேட்கும்போது, வாங்க நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதை பேஸ் பண்ணி தம்பி வந்தார். இந்த இடத்துல வந்து ஒரு புறாக்களை வந்து நம்ம பறக்க வச்சதும் எவ்வளோ தூரம் பறந்துருக்குன்ற விஷயத்தையும் நம்ம வந்து இதில் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் எல்லா பேடுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் சர்டிஃபிகேட்டு வித்து அந்த பேடு அதனுடைய ஐசைனு கிட்டத்தட்ட வந்து 13 வயசு வரையில் நம்மக்கிட்ட புறாக்கள் இருக்குது. 7 முதல் 13 வயசு வரை ப்ரீடிங் பேடுங்க. எல்லாமே வந்து அந்த வயசில் இருக்கும். எல்லாமே ஒரிஜினல் பேடாக தான் இருக்கும். கண்ணா பின்னான்னு உடச்சி பல விதமாக வந்து இதுவாகி நம்ம அந்த மாதிரி புறாக்கள் கிடையாது. நம்மக்கிட்ட உள்ள அந்த பியூரிட்டினால் என்கிட்ட தொடர்ந்து வருஷம் இது உன்னுடைய புள்ள, பேர புள்ள, கொள்ளு பேரன், பேத்தி அப்படின்னு சொல்லி அதனுடைய ஜென்ரேஷன் வந்து தொடர்ச்சியாக எனக்கு பறந்துக்கிட்டே வருது. ஸோ அதனால் இந்த புறாக்களை வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கிட்ட நான் வந்து சொன்னேன். அதை பேஸ் பண்ணி தான் தம்பி வந்து இவ்வளோ தூரம் உங்களுக்காக வந்து இந்த புறாக்களை வந்து ஷோ பண்ணிகிட்ருக்காரு. ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள். இது நல்ல விஷயத்தை வந்து எடுத்துக்குங்க. நல்ல விஷயத்தை வந்து நீங்கள் இதிலேருந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது கட்டாயமாக உங்களுடைய சக்ஸஸ் தொடர்ச்சியாக வரும். இன்னும் வந்து நீங்கள் தொடர்ச்சியாகவே வந்து இந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே வாங்க. உங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுடைய ஆதரவும் இந்த சேனலுக்கும் மற்ற விஷயத்துக்கும் வந்து நீங்கள் கொடுக்கும்போது 4 விதங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க ஏதுவாக இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் வந்து ஒரு பறந்த லாஃப்ட்டுன்னு வந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் இந்த லாஃப்ட்டில் புறா எப்படி பண்ணுது, என்ன பண்ணுது, எப்படி பறந்துருக்குது, என்னென்ன செஞ்சுருக்குதுன்றது வந்து ஒவ்வொரு லாஃப்டாக வந்து தம்பி வந்து போடுறத நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், பாருங்கள். ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணி தொடர்ச்சியாக எல்லா விஷயத்தையும் மேற்கொண்டு பாருங்கள். இன்னும் பார்க்க பார்க்க உங்களுக்கு எல்லாமே புரியும். అదే బ్రో వచ్చా ఓ 129 143 எலி குட்டி
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்னுடைய சர்டிஃபிகேட் இது வந்து பார்த்தீங்கன்னா சிறுப்பூர் 2018, இது வந்து சிறுப்பூர் வந்து 2019. இந்த பேடு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, வாரங்கள் வந்து தொடர்ந்து 5 வருஷத்துல 6 முறை பறந்துருக்குது. இன்னும் 2 சர்டிஃபிகேட் வந்து வரல. அதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா வாராங்கல் சர்டிஃபிகேட்டு. இந்த புறா இது வந்து சிறுப்பூர் சர்டிஃபிகேட். மொத்தம் நம்மகிட்ட வந்து 5 சர்டிஃபிகேட் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு புறா வந்து நாங்கள் ஷோ பண்ணும்போது அதனுடைய சர்டிஃபிகேட், ஏன்னா நம்ம சும்மா வந்து ஒரு இதுக்காக வேண்டி இல்லை, இதனுடைய ப்ரூஃபோட நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புறாவும் நம்ம ஃபிசிக்கலாகவும் சரி ஐசைனாவும் சரி வித் அதனுடைய ப்ரூஃபோடும் சரி ஒரு பேடை நீங்கள் செலக்ட் பண்ணி பேர் பண்ணி அதுலேருந்து யங்ஸ்டர் எடுத்து பறக்க வச்சிங்கன்னா கட்டாயமாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். சும்மா வந்து ஏதோ ஏனோ தானோன்னு போயிட்டு ஒரு புறாவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியோ போயிட்டு பல விதமாக நம்ம எடுக்கிறோம். அதனால நம்ம சக்ஸஸ் பண்ணுன்ற சாத்தியக்கூறுகள் வந்து கிடையாது. அதுக்காக அடுத்தடுத்த ஒவ்வொரு பேடையும் வந்து நான் உங்களுக்கு தொடர்ச்சியா ஷோ பண்றேன். நம்ம நாக்பூர் பறந்த பேடு அது கொடுங்க. இந்த பேடு வந்து பாத்தீங்கன்னா சிறுப்பூர் பிளஸ் நாக்பூர் 2 வின்னரு. இந்த புறா உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்றேன் பாருங்க. இந்த பேட்னுடைய விங் பேட்டர்ன் வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதனுடைய விங் பேட்டர்னு பிளஸ் இதனுடைய ஹெட் ஷேப்பு, இந்த கண் புருவம் மூக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி இருக்கணும். இதனுடைய ஐசைனும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இந்த ஐசைனையும் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு. ஒரு புறா வந்து இந்த மாதிரி தேடி பிடிச்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் ஒரு லாஃப்ட்டுக்கு பறந்த லாஃப்ட்டுக்கு போயிட்டு புறாவை பாருங்கன்னு சொல்கிறதுக்கான உண்டான காரணங்கள் வந்து இதுதான். இந்த பேட்னுடைய ப்ரொஃபைலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே தெரியும். ப்ரொஃபைலும் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். இந்த சர்டிஃபிகேட் காட்டுங்களேன். இதில் வந்து இது சிறுப்பூரும் நாக்பூரும் வின் பண்ணதுக்கு உண்டான ப்ரூஃப் எவிடன்ஸ். சிறுப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சது. இதே புறா அதே வருஷத்துல தானே, அதே வருஷம் சிறுப்பூர் பறந்து அடுத்த டாஸ்க்கு வந்து நாக்பூர் போட்டப்போ அதே வருஷத்துல வின் பண்ண பேட் இது. இந்த மாதிரி ஒரு புறா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சூஸ் பண்ணி எடுக்கிறதுனால பெனிஃபிட்ஸ் நல்லா இருக்கும். அடுத்தடுத்து ஒவ்வொரு புறாவை நான் ஷோ பண்றேன், தொடர்ச்சியா பாருங்க. இந்த புறா வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு வின்னர் தான். எல்லாமே வந்து ஒரு புறா உங்களுக்கு ஷோ பண்றதுக்கான காரணம், எந்த லாஃப்ட்லயோ யாரும் இந்த புறா பறந்துருக்குது அந்த புறா பறந்துருக்குது அது பறந்துருக்கு இது பறந்துருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர இது அதனுடைய புள்ள இது அதனுடைய புள்ளன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு பண்ணும்போது வின் பண்ண புறாக்கு அதனுடைய சான்றிதழோட இனி வந்து நம்ம ஷோ பண்ணுவோம் அப்படின்றதுக்காக நான் பேசியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்னா உங்களுடைய ஞாபகத்துக்கு தெரியணும். முதல்ல பறந்த புறானா எப்படி இருக்கும், பறக்கிற புறா எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருந்தால் அந்த புறாவை நம்ம வந்து செலக்ட் பண்ணுன்றது வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த புறா வந்து பார்த்தீங்கன்னா 2018-19 இந்த புறா வந்துட்டு தொடர்ந்து 3 பிளேஸ்மெண்ட்டு ஒரே வருஷத்தில். பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நைட் ஃபிளேஸ் தானே. இது 550 ஆன் த டே பேடு. 550 வந்து பார்த்தீங்கன்னா ஆன் த டே பண்ண பேடு. அதனுடைய ஐஷைனு ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸாகவும் நான் உங்களுக்கு ஏன் இது எல்லாத்தையுமே ஷோ பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சும்மா ஏதோ ஒரு புறாவை தூக்கி வச்சுக்கிட்டு போட்டு அந்த புறாவை பார்த்து இது நல்லா இருக்குது, இது இந்த லைனில் பேடு அந்த லைனில் பேடு இம்போர்ட் மிக்சிங் பேடு எல்லாமே வந்து எல்லா விதமாக யார் வேணாலும் சொல்லலாம். ஆனால் ப்ரூஃப் வேணும். நம்ம கிட்ட என்ன பண்ணுச்சு, இந்த லாஃப்ட்ல இது என்ன பண்ணிருக்குது, இது என்ன பறந்து இருக்குது, எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுச்சு. ஒரு வருஷம் பறந்து புறா காணாம போறது வேற. ஆனா இந்த புறா வந்து பாத்தீங்கன்னா அந்த வருஷத்துல பறந்தோம், இந்த வருஷத்துல பறந்துருக்கானா இந்த வருஷமும் புறா பறந்துருக்குது. அதுக்குண்டான சான்றிதழும் வந்து நான் காட்டுறேன். வந்து பாத்தீங்கன்னா இந்த புறா வந்துட்டு 2018-19 பறந்திருந்தாலும் இது வந்து 2023 அந்த மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ண எல்லா பேடுமே தொடர்ந்து 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம்னு பறந்த புறாக்கள் தான். ஏன்னா ஒரு லாஃப்ட்ல பாத்தீங்கன்னா இந்த வருஷம் புறா பறந்துடும், மறு வருஷம் அந்த புறா இருக்காது. அந்த மாதிரி புறா எடுத்து வச்சு யார் என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. அந்த மாதிரி புறா எடுக்காதீங்க. ஒரு புறாவை சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா அந்த புறா எப்படி இருக்கணும், ஒரு தரமான புறா எந்த மாதிரி இருக்கணும், அதுக்கு உண்டான விஷயங்கள் நிறைய இருக்குது இல்லையா. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒரு பார்ட் பை பார்ட்டாவும் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி தேடுங்க. இந்த மாதிரி ஒரு ஆளை போய் பார்த்தீங்கன்னா ஆனா எனக்கு வந்து தொடர்ச்சியா வந்து பறந்த புறா காட்டினா நான் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா இவர் ஒன்றும் வந்து நான் காட்ட மாட்டேன், புறா கையில் பிடிச்சி தரமாட்டேன்னு ஒன்றும் இவர் சொல்ல போறது கிடையாது. சரிங்களா. இந்த மாதிரி ஒரு லாஃப்ட் போங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசலாம், ஒரு பிஸ்னஸ் மோட்டிவேஷனுக்காக பண்றோம், அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க தெரிஞ்சுக்கணும். மெயின் இருக்கிற அத்தனை பேருமே இந்த ஃபீல்டுல எல்லாரும் சாதிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை வச்சுக்குங்க.
இதை வந்து ஒரு பிசினஸ் மோட்டிவேஷனை வச்சுன்னு பண்ணீங்கன்னா ஒருத்தராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த வருஷம் பண்றவன் அடுத்த வருஷம் அட்ரஸே இருக்க மாட்டீங்க. எத்தனையோ பேர் பாருங்க, நான் இவ்வளவு தூரம் பண்ண அவ்வளவு தூரம் பண்ணேன்னு ஏகப்பட்ட பேர், ஏகப்பட்ட டெலிவிஷன், ஏகப்பட்ட யூடியூப், ஏகப்பட்ட விஷயத்துல வந்து ஷோ பண்ணி சொல்லி இருந்தாலும், ஆனா அடுத்த வருஷம் அவன் எங்க, அடுத்த வருஷம் எங்க அட்ரஸே இருக்க மாட்டான். அந்த அட்ரஸ் இல்லாத பேடு தேவையில்ல, அட்ரஸ் இல்லாத ஆளுடைய புறாவும் நம்ம வச்சு படைக்கணும்னு அவசியமும் இல்லை. அதே மாதிரி நீயும் ஒரு வருஷம் பண்ணுவ, அடுத்த வருஷம் நீயும் அட்ரஸ் இல்லாம போயிடுவ. அதை வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும். கண்டினியூவா பண்றவன் யாரு, கண்டினியூவா பண்ண புறா எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் இதுதான். பாத்தீங்கன்னா ஒரு புறா, இந்த புறா வந்து பாத்தீங்கன்னா ஹெட் ஷேப்லயும் சரி, நோஸ் கட்லயும் சரி, கண் புருவமும் சரி, நான் சொன்னேன் வெள்ளை புருவம் இருக்கணும், வெள்ளை மூக்கு இருக்கணும், ஹெட் ஷேப் வந்து நல்லா நீட்டமா இருக்கணும், சரிங்களா? அந்த மாதிரி எல்லாம் சொன்னேன். அதே மாதிரி டெய்லா இருக்கட்டும், விங்கா இருக்கட்டும், எல்லாரும் சொல்ற விதம் தான். சும்மா வந்துட்டு இது உள்ள சின்னதா இருந்தா இது பறக்காது, அது பெருசா இருந்தா இது பறக்காது அப்படின்னு எல்லாம் கிடையாது. ஒரு டெய்ல் பேட்டர்னாவா இருக்கட்டும், விங் பேட்டர்னாவா இருக்கட்டும், எப்படி அந்த புறாக்கு இருக்கணும்ன்றதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட், சரிங்களா? காலும் பாருங்க, இந்த கருஞ்சிவப்பு நகம், கருஞ்சிவப்பு காலு, இந்த மாதிரிதான் இருக்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவான், ரோஸ் கலரா எடுத்து வச்சுக்குவான். அந்த மாதிரி எல்லாம் எடுக்காதீங்க, சரிங்களா? இது பரந்த லைன்ல புறா, பிளட் லைன்ல புறா, அதெல்லாம் சும்மா கதை. பிளட் லைன்ன்றது வந்து இதுதான். ஒரு புறா வந்து கண்டினியூவா பறக்குதுன்னு, அந்த பறக்குதுன்ற ஒரு விஷயம் வந்து எதுன்னா, இந்த புறா வந்து குறிப்பாவே இயற்கையாகவும் சரி, பிரீட் பண்ண விஷயமும் சரி, பியூரிட்டியா பண்ணியிருப்பார். அந்த பியூரிட்டி இருந்தா மட்டும்தான் இந்த புறா இப்படி இருக்கும். ஜாதியிலையும் சரி, இந்த புறானுடைய அமைப்பிலையும் சரி, பியூரிட்டி இருந்தா, பியூரிட்டி இருக்கக்கூடிய புறா இப்படி இருக்குங்க. உடைச்சு 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 பண்ற புறா தான் ஏனாதானு ஜங்கிலி புறா மாதிரி வரும். அது ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க. தொடர்ச்சியா வந்து அடுத்தடுத்த வீடியோ நான் ஒரு போட்டோவை நான் ஷோ பண்ணிட்டே வரேன், தொடர்ச்சியா பார்த்துட்டே வாங்க. அந்த புறானுடைய இப்ப காமிச்ச புறானுடைய சர்டிபிகேட் பாருங்க, வாரங்கள் வந்து ஆன் த டே, அந்த மாதிரி நான் ஒன்று ஷோ பண்றேன். வினுகுண்டா, மிரல்குடா பாத்தீங்கன்னா ஒரு புறாக்க. இந்த பேர்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரக்கோணம் கிளப் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணிருக்குது வாராங்கல். அடுத்து வந்து மாப்பிப்பால வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ரேஸ்ல 6th பிளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா பிளேஸ் பண்ணிருக்கு. அதனுடைய எவிடன்ஸ் பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் இங்க இருக்குது, இதுவும் பாத்துங்க. இது வந்துட்டு நம்ம அரக்கோணம் கிளப் வைஸ்ல பறந்தது. இது வந்து மாப்பிப்பால 6th பிளேஸ்மெண்ட் பண்ண பேர்டு. எதுக்காக இந்த பேர்டு ஷோ பண்றேன்னா, இந்த புறா வந்துட்டு சும்மா ஏனோதானு புறா எடுக்க கூடாதுன்றதுக்காக தான். இந்த புறானுடைய ஐஷைனும் பாருங்க எந்த மாதிரியான இருக்குது. ஒரு ஃபுல் சர்க்கிள் பேர்டு தான் புறா பறக்குமான்னு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. ஃபுல் சர்க்கிள் பேர்டு மட்டும்தான் பறக்குன்றதுக்கான விஷயம் வந்து இதுல நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கிறேன். எந்த மாதிரி இருக்கணும் புறாங்க. ஏன்னா இவர் வந்து சும்மா உள்ளூர் கிளப்ல ஓட்டி பிளேஸ் பண்ண ஆளு அப்படின்னு நினைப்பீங்க. இவர் வந்து கடந்த 3 வருடமா சென்னையில LRPS லெஜண்ட் கிளப்லயும் வந்து புறா பண்ணிட்டு இருக்காரு. லெஜண்ட் கிளப்லயும் வந்து பாத்தீங்கன்னா 550 ஆன் தி டே. சிறுபூர்ல ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு சென்னைக்கு பேர்டு வரல. அந்த பேர்டு வந்து அந்த பேர்டு பிடிங்க பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ஒரு விஷயமும் இதுல வந்து நீங்க சும்மா ஏதோ ஒண்ணு பண்றோன்றது இல்லாம ஓப்பன் ரேஸ் சைடு வயசுலயும் புறா பறக்குது, சென்னை சைட்லயும் புறா பறக்குது, பிளஸ் நம்ம ஓன் இந்த கிளப் வயசுலயும் புறா பறக்குது அப்படின்னும் போது எல்லாமே அவங்க உள்ளூர் கிளப்லயே போட்டு புறா புடிச்சிட்டாங்கன்றது பேரு வந்து வேற, ஓப்பன் ரேஸ்ல அடிக்கிறதுன்றது பேர் வேற இல்லைங்களா? அதனால அதுக்கு உண்டான ப்ரூஃப் தான் இது. ஓப்பன் ரேஸ்ல 6th பிளேஸ்மெண்ட். இந்த பேர்டு வந்து LRPSல லெஜண்ட் RPSஆ லெஜண்ட் கிளப்ல வந்து பாத்தீங்கன்னா சிறுபூர் பண்ண பேர்டு. இது வாராங்கல் வந்து நாக்பூர் பறந்த புறா. ஓகே ஓகே, இல்ல அது சர்டிபிகேட் காட்டியிருக்கு, இது புடிங்க. அந்த மாதிரி ஒரு பேர்டும் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ரேஸ் வைஸ்ல 2 இடத்துலயுமே இவர் தொடர்ச்சியா கண்டினியூட்டியா போட்டு பேர்டை வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. சென்னையில போட்ட பொறுத்த வரையில வந்து பாத்தீங்கன்னா 1 ஹவர் பிஃபோர், சென்னைக்கே வந்து யாருக்கும் பேர்டு வரல, 1 ஹவர் பிஃபோரா இவர் வந்து அந்த பேர்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் பிடிச்சாரு. அந்த 1 ஹவர் கழிச்சு தான் சென்னை சைடுக்கு வந்து பேர்டே வந்து வந்தது. அந்த பேர்டை உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்றேன், காட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. இந்த பேர்டு வந்து பாத்தீங்கன்னா நைட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 மணி அளவுல வாராங்கல் விட்டு வந்தப்போ நைட் 9 மணி அளவுல வந்து இந்த பேர்டு வந்து வீட்டுல வந்து இறங்குனது. அதனுடைய விங் பேட்டர்னு ஆல்ரெடி இதனுடைய ஐஷைன் ஷோ பண்ணியிருந்தேன், இருந்தாலும் திரும்பவும் ஷோ பண்றேன். இந்த ஐஷைன் பாருங்க எப்படி இருக்குன்னு. எல்லாரும் இந்த மாதிரி பீப்புள் இருந்துட்டாலே
அது வந்து ஒன்லி ஃபார் பிரீடர் அப்படின்றீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. விஷயங்கள் நான் சொன்ன விதமா வந்து தேர்ந்தெடுத்து புறா போட்டீங்கன்னா கட்டாயமா புறா பறக்கின்றதுக்கான அத்தாச்சி நான் உங்களுக்கு வந்து இது வந்து ஷோ பண்றது எல்லாமே ப்ரூஃபோட உங்களுக்கு எவிடன்ஸோட நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கிறேன். தொடர்ச்சியா வந்து அடுத்தடுத்து பாருங்க. இந்த பேடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது LRPSல 550 ஆன் த டே பண்ண பேடு. இதனுடைய ஐசைனும் பாருங்க எப்படி இருக்குன்னு. இது மேல் தானே LRPSல 550 ஆன் த டே பண்ண பேடு. இதனுடைய விங்கு இதனுடைய டெயிலும் பாருங்க. எல்லாரும் வந்து நம்ம சொல்லுவோம் அந்த புறாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது, டெயில வந்து வாழை இப்படி அப்படி விரிக்குது, ஒரு மாதிரி காட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பிடிக்கிறது பொறுத்து தான் எந்த ஒரு புறாவும் பேலன்ஸ் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்டா தெரியும் பார்க்கறதுக்கு. எனக்கு இப்படி இருந்தாலும் புறா பறக்கும் அப்படின்றது ஒரு சிலர் சொல்லுவாங்க. இது எல்லாமே கண்டினியூவா வந்துட்டு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம்னு கண்டினியூவா பறக்கக்கூடிய புறாக்கள். நான் உங்களுக்கு ஷோ பண்ற எல்லா புறாவுமே 1 வருஷத்தோட போன புறா கிடையாது. கண்டினியூவா 3 வருஷத்துக்கு மேல பறந்து ப்ரூஃபோட இருக்கக்கூடிய புறாக்கள் எல்லாமே நான் ஷோ பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால தொடர்ச்சியா வந்து நீங்க எடுக்கக்கூடிய வரக்கூடிய யங்ஸ்டரும் சரி, வரக்கூடிய புது ஃபேன்சியரும் சரி, நீங்க புதுசா இந்த ஃபீல்டுக்குள்ள வரவங்களும் சரி, ஒரு புறாவை சூஸ் பண்ற விதம், ஒரு புறாவை வந்து எப்படி எடுக்கணும்ன்ற விதம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பரந்த லாஃப்ட்ல போயிட்டு நீங்க ஒரு புறாவை பாருங்க. ஃபர்ஸ்ட் காசை கொடுத்து எடுக்கணும்ன்ற கான்செப்டை மறந்துருங்க. போயிட்டு முதல்ல ஒரு புறாவை பாருங்க. நான் இந்த புறா எப்படினா இது எந்த மாதிரி புறா இல்ல இது எப்படி பண்ணீங்க, இந்த புறா எந்த மாதிரி எங்க போய் எடுத்தீங்க, எப்படி பண்ணீங்கன்னா நீங்க என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணீங்க, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு கேட்கணும். முதல்ல எவ்வளவு பணத்தை கொடுத்து புறா வாங்கினீங்க. ₹1,00,000 கொடுத்து புறா வாங்கிட்டா புறா பறக்காதுங்க. பேப்பர் பறந்து அப்படியே ஓடிடும். ஈரத்தில் தண்ணி ஊத்தினா நெஞ்சிரும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா ஏகப்பட்ட பேப்பர்ல வந்து எவனோ என்னென்னோ பண்ணி பேப்பரை கொடுத்து ப்ரூஃப் கொடுத்து புறாவை கொடுத்துருவான். சரிங்களா? புறாவும் பறக்காது, பேப்பரும் பறக்காது. அது மேட்டரே கிடையாது. முக்கியமான மேட்டர் என்னன்னா சரக்கு எதுல இருக்கணும்னா புறால இருக்கணும். புறா இல்ல இதுல இருந்தா தான் இந்த புறா பறந்தா உனக்கு பேப்பர் ஆட்டோமேட்டிக்கா கிளப்புக்காரன் அடிச்சு குத்துருவான். நீ எவ்வளவு பேப்பர் ஊடுப்புல அடிக்கலாம் இல்லையா? நீ வந்து இந்த பேப்பர் அந்த பேப்பர், இது பீப்பா, இது அர்ஜென்டினா, இது கிட்டில், இது ஜோஸ்தோன், இது தைவான், எந்த ஆணிவானோ ஒன்னும் பண்ணாது. இது மேட்டர் வந்து இவரு கேட்டீங்கன்னா எத்தனை தைவான் பேர்டு வாங்கியிருப்பீங்க, எத்தனை ஜோஸ்தோன் வாங்கியிருப்பீங்க? அதெல்லாம் கிடையாது. ஒன்லி நம்ம இந்தியாக்குள்ள இருக்கிற புறா தான் வேர்ல்டு வைட்ல பறந்து போச்ச தவிர எல்லாமே நினைப்பீங்க நம்ம இந்தியால இந்த புறா தாங்க எல்லா கண்ட்ரிலுமே மரபணு மாற்றப்பட்டு புறா எடுத்து வச்சு அவன் அடின்னு அடிச்சுட்டு இருக்கிறான். 100 200 விட்டுட்டு புறா வந்து பாத்தீங்கன்னா பல விதமா பல லட்சம் பல விதமா விற்கிறது பெருசு கிடையாது. யாரா இருந்தாலும் சரி நம்ம 100 200 விட்டுட்டு அதை விற்கிறதுன்றதுல இப்ப நான் உங்களுக்கு ஷோ பண்றேன்னா இந்த சாதாரணமா ஒரு புறா வந்துட்டு ஒரு 500 700 800 900 இவர்கிட்ட நாக்பூர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம 1000 வரையில வந்து போட்ட புறா வரையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 1000 பிளேஸ்மெண்ட் 1000 வரையில வின் பண்ண புறாவை உங்களுக்கு ஷோ பண்ணிருக்கிறேன். ஏன்னா அன்னார் வந்து 1000 வரையில வந்து புறாவை பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்கிறாரு. அதுக்குண்டான ப்ரூஃபோட சாத்தியத்தோட உங்களுக்கு வந்து நான் புறாவை ஷோ பண்றேன். ஒரு புறாவை வந்து பிளேஸ்மெண்டட் பேடு ஒரு புறா எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கும். சரிங்களா? தொண்டை கிளியை வந்து நான் கத்துறேன்டானா எல்லாம் நினைப்பீங்க. இதுல என்ன விஷயம்னா நினைக்கிறதா வந்து ஒரு வருமானத்துக்காக வேண்டியோ நம்மளுக்கு வந்து யூடியூப்ல வந்து வியூஸ் வந்தா கொட்டுன்னு கொட்டிடுது. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. நம்மளுக்கு இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. நம்மளுக்கு இருக்கிறதே ஒரு 3000 சப்ஸ்கிரைபர்ல 1000 வியூஸ் போறதே 50 நாள் ஆகிற மாதிரி ஆகுது இல்லைங்களா? அதுல ஒன்னும் ஒரு ஆணியும் கொட்டாது. எந்த வருமானத்துக்காக வேண்டியும் நம்ம இது பண்ணல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூரோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வாப்பா நான் துட்டு கொடுக்குறேன், என் லேப்டாப் ப்ரமோட் பண்ணு, நான் இதை பண்றேன், வியாபாரத்துக்காக வேண்டியும் வந்து இது பண்ணல பார்த்தாரு. இன்னொரு விஷயம் குறிப்பா இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? அன்னார் வந்து இதுல நான் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா புறா யார் கேட்டாலும் நாட் ஃபார் சேல் நண்பா, பிரீடு கூட்டு நண்பா அப்படின்னு கேட்பாங்க. பிரீடு குத்து அமைச்சிருவாரு. புறா அவர் ஒண்ணு வந்து அவர்கிட்ட செத்தா சரி. பழக்கத்தின் பேர்ல அநேகர்களுக்கு புறாவை கொடுத்து உதவி பண்ணியிருக்கிறார். அது வந்து பார்க்கக்கூடிய அநேக நபர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரியும் இல்லைங்களா? நமது யூடியூப் சேனல்ல எந்தெந்த நண்பர்கள் பாக்குறாங்களோ அவங்களுக்கு குறிப்பா தெரியும்.
எந்த ஒரு புறாவும் இதுவரையில ஒரு புறா கூட அவர் வித்ததும் கிடையாது. வாங்குவாரு போய் எங்க பார்த்தாலும் சந்து பொந்தெல்லாம் போயிட வேண்டியதுதான். ஆவடி அம்பத்தூர்னு இவரை தெரியாத ஆட்கள் கிடையாது. சென்னை சைட்ல எல்லா லாப்டுக்கும் போவாரு. புறாவை துட்டு குத்து வாங்கிட்டு வருவாரு, வைப்பாரு, பிரீட் பண்ணுவாரு, இது பண்ணுவாரு. ஒரு நேரம் வந்து இருந்தா இருக்கும், இல்ல நண்பா நான் வந்து பிரீடிங் போட்டிருந்தேன், திடீர்னு பார்த்தா டோர் திறந்துச்சு, புறா ஓடிச்சுன்னுவாரு. இதே தான் அவர் வேலையை. எத்தனை ரூபாய் பிரீட் பண்ணுவாரு, ஏதோ ஒரு நேரம் இல்ல நேரம் ஓடிடும், அவர் போதாத நேரம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த கட்டத்துல அவர் பார்க்கும்போது இல்ல வரக்கூடிய யங் ஜெனரேஷனுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியணும். ஏன்னா ஏனோ தானோன்னு போய் புறாவை எடுக்கிறாங்க, எதையோ ஒன்று எடுத்துன்னு வந்து பிரீட் பண்றாங்க. நிறைய பேர் யாருக்கிட்டயோ ஒரு லாஃப்ட்ல போய் பார்த்தப்போ 100 புறாக்கு எடுத்துன்னு போய் விட்டாங்க, 50 கிலோமீட்டருக்கு கூண்டே வாஷ் அவுட் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லி கஷ்டப்பட்டதுனால, இல்ல நண்பா நான் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கிறேன், வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாரு. அந்த ஒரு விஷயத்துல நான் வந்து நான் கேட்கணும்னு நினைச்சுன்னு இருந்தேன். அப்புறமா எதேச்சா பார்த்துட்டு நான் கேட்ட பிறகு சரி வா நாளைக்கே பண்ணலான்னாரு. அதை பேஸ் பண்ணி வந்தேன். பண்ணப்போ எந்த லாஃப்ட்லயாவது இது இவ்வளவு தூரம் பறந்துச்சு அவ்வளவு தூரம் பறந்துச்சுன்னு சொல்லுவான். அதுக்கு உண்டான ப்ரூஃப் எங்க, எவிடன்ஸ் எங்க? ஒரு ப்ரூஃபோட ஒரு எவிடன்ஸோட ஒரு விஷயத்த சொல்றோம்னா, நேரம் கட்டோ இல்ல பணத்துக்காகவோ இல்ல மற்ற விஷயத்துக்காகவோ எந்த ஒரு விஷயத்தையும் யாரும் ஷேர் பண்ணல. நீங்க தெரிஞ்சுக்கணும், நீங்க என்ன பண்ணணும், நீங்க எப்படி ஜெயிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் இந்த மாதிரியான ஒரு ஆட்கள் கிட்ட கேட்டு இது பண்ணும்போது உங்களுக்கு அப்ப தெரிய வரும். ஆனா நீ எப்படின்னா புறாக்கு ஃபீட் பண்ற, நீ எந்த மாதிரி ட்ரைனிங் பண்ற, நீ எந்த மாதிரி பேடு பேர் பண்ற, இந்த மாதிரி பறக்க வச்சு வின் பண்ண ஆளுகிட்ட கேட்டீங்கன்னா தெரியும் தொடர்ச்சியா வின் பண்ணவன் யாரு அப்படின்றத பேஸ் பண்ணி போய் கேளுங்க. ஏன்னா இவர் ஒருத்தர் தான் அப்படின்றது வந்து ஒரு ஊருக்கு ஒரு ஆள் இருப்பான். அப்போ அந்தந்த ஊர்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் கிட்ட போய் கேளுங்க. கண்டினியூவா 4 வருஷம் வின் பண்ணிருப்பாரு, 5 வருஷம் வின் பண்ணிருப்பாரு, அவங்க கிட்ட போய் கேளுங்க. அதை விட்டுட்டு நீ பேப்பரும் பேனாவும் புச்சத்துன்னு வந்து எழுதிட்டு நான் புறா வச்சுக்கிறதும் பண்றதுல ஒரு விஷயங்களும் நடக்காது. அதனால ஒரு யூஸும் இல்லை. இந்த ஒரு புறாவும் ஷோ பண்றேங்க. சிறுபூர்ல மன்னார் காத்தால 7:30 பிடிச்சேன். சிறுப்பூர் வந்து பாத்தீங்கன்னா எல்ஆர்பிஎஸ் கிளப்ல மறுநாள் காலையில 7:30க்கு இவர் லாஃப்ட்ல டிராப் ஆன பேடு வந்து பாத்தீங்கன்னா புறா வந்து பிரீடிங்ல இருக்காது, பிரீடிங்ல இருக்கு அந்த பேடு. இந்த வருஷமும் ரேஸ்ல. ஓகே, இது தொடர்ந்து எத்தனை வருஷமா பிறகுது? 3 வருஷமா தொடர்ச்சியா பறகுது. இந்த பேடு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து 3 வருஷமா அன்னார்கிட்ட வந்து புறா பறந்துட்டு இருக்குது. 2020, 21, 22 3 வருஷமா பறந்துட்டு இருக்குது. இது 4வது வருஷம் பறக்க போகுது பாத்தீங்கன்னா. ஏன்னா இவ்வளவு தூரம் போகும்போது புறாவே இருக்காது. 700 கிலோமீட்டர் போகுது. ஆனா தொடர்ச்சியா 3 வருஷம் புறா பறகுது, 4 வருஷம் புறா பறகுதுன்னா புறாவே இருக்காது அந்த கூண்டுல. அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியா வின்னர் பண்ணக்கூடிய புறாக்களுடைய திரும்பவும் சொல்றேன், அதனுடைய பிசிக்கல் ஃபிட்னஸும் ஐஷைனும் இம்பார்ட்டன்ட். குறிப்பா அதை விட நீங்க எல்லா மேட்டரும் வந்து புறாவை பார்க்கும் போது மட்டும்தான் தெரியும். சும்மா வந்துட்டு நீங்க ஏனோ தானோன்னு புறாவை வந்து கையில ஹேண்டில் பண்ணி பார்த்துட்டு ஒரு இதுல எடுத்துட்டு வந்து ஒரு விஷயமா பண்றதை விட புறாவை போயிட்டு 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கத்துக்குங்க. நீங்க 4 விஷயத்த கத்துக்குன்னு இந்த ஃபீல்டுல எதை ஒண்ணு நீங்க சாதிக்க முடியுமோ தவிர பணத்தை கொடுத்து எதை ஒன்னையும் உங்களால சாதிக்க முடியாது. அது சாதனையா ஆவாது. அது இது வந்து என்கிட்ட கண்டிப்பா வின்னர் பண்ற லைன். இதுவும் என்கிட்ட பறந்த புறா. இந்த லைன்ல கிட்டத்தட்ட ஒரு 4 தலைமையா புறா என்கிட்ட தொடர்ந்து பறந்துனுது. இந்த லைன்ல சூமன் லைன்ல ஒரு 4 தலைமையா தொடர்ந்து பறந்துனுது. இது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ரெட் லைன் ஃபீமேல், ரெட் சக்கர் ஃபீமேல் லைனு. இந்த பேட்லயே வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட 4-5 வருஷமா கண்டினியூவா வந்து தொடர்ச்சியா பறந்துட்டு இருக்குது. ஒரு கண்டினியூட்டியா தொடர்ச்சியா பறக்கக்கூடிய புறாவை ஷோ பண்றேன். நான் என்னுடைய பழைய புறாங்களை வந்து நான் ஷோ பண்றேன் எல்லாத்தையுமே. இது எல்லாமே என்னுடைய ப்ரீடிங் பேட்ஸ். இந்த புறாவை வந்து பார்த்தாது வந்து நிறைய பேர் நிறைய விஷயத்த கத்துக்கிட்டோன்றதுக்காக நான் ஷோ பண்றேன் அப்படின்னாரு. அதனால இந்த ஒவ்வொரு புறாவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணும்போது தெரியும்
கண்டினியூவா வின் பண்ணக்கூடிய புறாக்கள் வந்து எப்படி இருக்குது, இதனுடைய புள்ள, இதனுடைய பேரன், கொள்ளு பேரன், அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய தலைமுறைகள் வந்து 4-5 தலைமுறைகள். இந்த புறான்னு இல்ல, இதுவும் பறந்த புறா தான். இதனுடைய தலைமுறைகளும் வந்து 4-5 தலைமுறையா வந்து புறா வந்து கண்டினியூவா பறந்துட்டு இருக்குது. இந்த புறானுடைய ஐசைனை வந்து நான் ஷோ பண்றேன் பாருங்க. இது ஃபீமேலு. இந்த ஃபீமேலுடைய ஐசைனை நான் ஷோ பண்றேன். நல்லா கோல்டன் ஐசைன்ல பாத்தீங்கன்னா இது இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு புறாவும் நீங்க செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மேலோட ஐசைனையும் நான் ஷோ பண்றேன். அவர்கிட்ட வந்து சூமன் லைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன்லயும் வந்து அவர்கிட்ட தொடர்ச்சியா பறந்துகிட்டு தான் இருக்குது. ஏறக்குறைய இந்த புறாக்கு ஒரு 10 வயசு இருக்குமா? 10 வயசு, கிட்டத்தட்ட 10 வயசு மேல் இது. இப்ப எடுக்கக்கூடிய புறாக்கள் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 10 வயசு, 8 வயசு, 7 வயசு அந்த மாதிரி உள்ள வயசுகள் வந்து அதிகம் உள்ள புறாக்கள் தான். இதனுடைய பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க தான் வந்து இந்த லாஃப்ட் ஃபுல்லா இருக்கிறது எல்லாமே இதனுடைய பிள்ளைங்க தான். புள்ள பேர பிள்ளைங்க தான் இருக்குது. தொடர்ச்சியா இதனுடைய வம்சம் வந்து தொடர்ச்சியா பறந்துகிட்டே இருக்குது. அதுதான் விஷயம். நம்ம தொடர்ச்சியா வந்து இந்த புறாக்கள் வந்து பறக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். இதுவும் வந்து அன்னாருடைய ஒரு பழைய லைன் பேர்டு. ஆர்காட் லைன். இதுக்கு பேர் வந்து ஆர்காட் லைன் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. இந்த புறானுடைய ஐசைனும் வந்து பாருங்க. இந்த பழைய லைன் பேர்டுங்க எல்லாமே எந்த மாதிரி இருக்கு, ஐசைனா இருக்கட்டும், இந்த பிசிக்கலும் பாருங்க, இந்த ஹெட் ஷேப் இருக்கட்டும், எது சொன்னாலும் நான் சொன்ன அந்த விஷயத்தோட இந்த புறா இருக்கணும். சும்மா வந்துட்டு நம்ம அந்த மை ஒழுவுது, கட் ஆஃப் ரிங்கில் இருக்கணும், இல்லை என்கிட்ட வந்து பேப்பர்ல இருக்கணும், புறா பிடிகிரியில இருக்கணும். எந்த பேப்பரும் வந்து புறா வந்து பறக்க போறதில்ல. இப்படி புறா இருந்தாதான், புறா பறந்தா தான் பேப்பர் உன்னை தேடி வந்துடும். புறா பறக்கணும் மெயின். புறா பறந்தது, கண்டினியூவா பறந்ததுன்னா லாஃப்ட் ஃபுல்லான்றதை விட உன் வீடு ஃபுல்லா நீ கப்பல் சர்டிஃபிகேட்டும் சேர்த்துக்கலாம். புறா பறக்க வைக்கணும் மெயின் கான்செப்ட். அந்த மாதிரி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பேடை வந்து பாத்தீங்கன்னா இதனால இந்த பேட் வந்து வருஷம் தொடர்ச்சியா வந்து அவரு பிஆர்ல ஸ்பெஷல் ரேஸ்ல கம்பல்சரி வின் பண்ணக்கூடிய அந்த லைன் பேட். இது ஃபுல்லாவே இதுக்கு பிஆர் லைன் பேர் வச்சுட்டு இருக்காரு. பாத்தீங்கன்னா அதனுடைய விங்கும் பாருங்க, எல்லாருமே வந்து நம்ம சொல்ற விதங்கள் தான். இதுக்கு உண்டான ப்ரூஃப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கு. எதுவும் வந்து ப்ரூஃப் இல்லாத புறாக்கள் ஒன்றும் கிடையாது. இந்த ஹெட் ஷேப்பு, இந்த புருவங்கள், வாயும் பாருங்க, மூக்கு பாருங்க, எல்லாமே வந்து நம்ம சொல்லலாம். எல்லாமே வந்து ஒன்னொன்னும் நம்ம சொல்ற விதத்தோட தான் இருக்கணும். பாருங்க இந்த காலும் சரி, ஏன்னா எல்லாமே நீங்க பார்க்கணும். பிசிக்கல் ஃபிட்னஸாகவும் பார்க்கணும், ஐசைனாவும் பார்க்கணும். அதே மாதிரி இதனுடைய வம்ச ரீதியாகவும் சரி, புறா வந்து ஒரிஜினல்ல இருக்குதான்னு பார்க்கணும். உடைப்புல புறா இருக்கக்கூடாது. கண்ணா பின்னான்னு வந்து பல விதமான புறாவை போட்டு உடைச்சு கிடிச்சு மூஞ்சிலையும் முடி, கால்லயும் முடின்ற மாதிரி, மூக்குல காலில் முடி, எல்லாத்துலயும் வேத்து கொட்டினா எந்த புறாவும் பறக்காது. அதையும் யோசித்துக்கணும். சரிங்களா? அதனால பியூரிட்டியா முடிஞ்ச அளவுக்கு ஒரு பியூரிட்டியான பேடை எடுங்க, பழைய பேடு எடுங்க. அந்த பழைய புறாலேருந்து வச்சு பண்ணும்போது கட்டாயமா உங்களுக்கு புறாக்கள் பறக்கும். பழைய புறாவை நான் சேர்த்துட்டேன், எனக்கு புறா பறக்கல அப்படின்னு வந்து சொல்றது எல்லாமே வந்து உண்மையாவே பொய் தான். சரிங்களா? எந்த ஒரு புறாவுக்கு பியூரிட்டியை சேர்க்கிறோமோ அந்த லைனோட பழைய புறாவை சேர்த்தீங்கன்னா தான் புறா பறக்குமே தவிர, ஒரு பழைய புறாவோட ஒரு புது விதமான ஒரு புறாவை சேர்க்கும் போது அந்த புது விதமான புறாவும் பியூரிட்டியா இருக்கணும். அதுவும் பியூரா இருந்து இதுவும் பியூரா இருந்தா கட்டாயமா புறா பறக்கும். ஆனா ஒண்ணு உடைஞ்சு சுத்தமா ஒண்ணு மட்டும் ஒரிஜினலா இருக்குதுன்னா கட்டாயமா அந்த புறால ஒரு புறா பறக்கிறதுக்கு 9 புறாவை தொலைப்பீங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாஃப்ட் ஃபுல்லா 100 புறாவை எடுத்தோம்னா கடைசியில நம்ம 700 கிலோமீட்டர் போறதுக்குள்ள 10 புறா கூண்டுல நிக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. இந்த மாதிரியான ஒரு புறாக்களை எடுக்கும்போது நான் உங்களுக்கு ஷோ பண்ற எல்லா புறாவுமே எந்த மாதிரி பாடி கண்டிஷன் ஆகும், எந்த மாதிரி ஒரு ஷேப்பாகவும் இருக்குதுன்றத வந்து பாருங்க. ஏன்னா இத்தனை புறா வந்து ஒரு லாஃப்ட்ல கண்டினியூவா வின் பண்ணக்கூடிய புறாவையும் அந்த ஐசைனையும் அதனுடைய ஃபாதர் மதர் ஐசைனையும் ஒரு லாஃப்ட்ல வந்து யாரும் ஷோ பண்ண மாட்டாங்க. நம்ம இவர் வந்து ஷோ பண்றாருன்னா வரக்கூடிய எல்லா வரக்கூடிய நியூ யங்ஸ்டருமே சரி, ஜெனரேஷனும் சரி, எல்லாருமே சாதிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவர் தொடர்ச்சியா வந்து ஷோ பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த ஒவ்வொரு புறானுடைய விங் பேட்டர்னும் வந்து பாருங்க, ஒன்னொன்னு ஒவ்வொரு விதமா இருக்கும். இந்த புறாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா 1000 வரையில வந்து வின் பண்ணிருக்காருன்றத மைண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வச்சுக்குங்க. நாக்பூர் வின் பண்ண புறானுடைய ஃபாதர் இந்த பேடு. இதனுடைய ஐசைன் பாருங்க.
ஃபுல்லா கோல்டன் ஐல இருக்கும். பழைய லைன் இந்த பேட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த மேலுக்கு நான் பார்க்கும்போது அப்ப பார்க்கும்போதே கிட்டத்தட்ட வந்து இந்த புறாக்கு வந்து பாத்தீங்கன்னா 12-13 வயசாயிருக்குது இந்த புறாக்கு, அதனுடைய ஃபாதருக்கு. இன்னமும் வந்து இந்த புறா ப்ரீட் ஆயிட்டு இருக்குங்க. இயற்கையான முறையில சில பல சப்ளிமெண்ட் கொடுக்குறாரு. நம்ம சொன்ன ஒரு சில விஷயங்களும் வந்து அண்ணாருக்கு தெரியும். அந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸாகவும் சரி, ஃபீடாகவும் சரி, அவருக்குன்னு சொல்லி ஒரு சில விஷயத்த வந்து அவர் ஃபாலோ பண்றாரு. அப்படி இருக்கும்போது 13 வயசுலயும் வந்து இந்த புறா வந்து முட்டை வச்சு குஞ்சு பொரிச்சிட்டு இருக்கு. இது மேலு நாக்பூர் பறந்த புறானுடைய ஃபாதர் இந்த பேடு. இதனுடைய இந்த விங் பேட்டர்னும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இதனுடைய டெய்லும் பாருங்க எந்த மாதிரியான ஒரு அமைப்புகளோட இருக்குது. குறிப்பா வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சும்மா வந்து இந்த ரெக்கையெல்லாம் வந்து குட்டியா இருக்குது, இது இங்க நீட்டமா இல்லை, இது இங்க மொட்டையா இருக்குது, பல விதமா பல பேர் பல விதத்தோட நம்ம சொல்லிட்டு இருப்போம். அப்படி கிடையாது. பறந்த புறாவும் பறந்த புறானுடைய பேரண்ட்டும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும். இதுல வந்து ஏன்னா இப்படி இருந்தா தான் இது பறக்கும், சரிங்களா? நம்ம இங்க தூக்கின்னு வந்து வச்சுட்டு இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த புறாவும் பறந்த புறான்றது தான், இதனுடைய புள்ளையும் பறந்துருக்குது, இதனுடைய பேரம் பேத்தியும் பறக்குது. தொடர்ச்சியா வந்து இந்த விஷயத்தோட புறா இருக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு புறா ஒரு ஒரு அமைப்புகளோட தொடர்ச்சியா வந்து இவரு பறக்க வச்சுட்டு தான் இருக்காரு. 2016 இருந்து ஐயா வந்து பாத்தீங்கன்னா 2024 வரையில இந்த 24லயும் புறா விட போறாரு, சரிங்களா? ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. புறா ஆல்ரெடி வந்து 110 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. இந்த புறாவும் வந்து பாத்தீங்கன்னா 550 வின்னர் தானே இது, இந்த பேடு. ஆமா, இந்த பேடம் வந்து பாத்தீங்கன்னா 550 வின்னரு. இதனுடைய விங் பேட்டர்ன் வந்து பாருங்க எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓல்டு பேடுங்க தான், ஓல்டு பேட் லைன்ல ஓல்டு பேடுங்க தான் இருக்கும். ஃபுல்லாவே நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதுல இருக்கணும். சும்மா வந்து இத்தனை புறாக்கள் வந்து ஷோ பண்றதுக்கான காரணம் நமது சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கட்டும், நம்ம ஃபேன்சியர்ஸ் இருக்கட்டும், எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதை ஷோ பண்றோம். இவ்வளவு விஷயத்தையும் வந்து தயவு செய்து உங்களுடைய லாஃப்ட்லயும் போயிட்டு உங்க புறாவையும் பாருங்க, எந்த மாதிரி நம்ம புறா வச்சிருக்கிறோம், எந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம புறா இருக்கு. இப்ப இந்த புறா பிடிச்சிட்டு இருக்கேன், ஒரு சில புறாக்கள் வந்து இதெல்லாம் ப்ரீடிங்ல தான் இருக்குது. ப்ரீடிங்ல இருக்கும்போதே புறாக்கள் வந்து எந்த அமைப்போட எப்படி இருக்குதுன்றதை வந்து நம்ம பார்த்துக்கணும். அந்த ஒரு விஷயத்துல கவனமா இருங்க. அதுக்கு ஃபீடு கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், மற்ற விஷயத்துல இருக்கட்டும் கவனமா இருக்கணும். இந்த புறா வந்து பாத்தீங்கன்னா அண்ணாருக்கு வந்து ஒரு மெயின் இம்பார்ட்டன்டான ப்ரீடிங் மேலு. இந்த பேடுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வயசு ஆகுது. இந்த பேட்னுடைய விங் பேட்டர்ன் வந்து பாருங்க எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, இதனுடைய பிசிக்கல் ஃபிட்னஸாகவும் சரி, ஐ சைன்ஸும் சரி, இது நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹெட் ஷேப்பு, கண் புருவம், நான் சொன்ன மாதிரி வெள்ளை மூக்கு, வெள்ளை புருவம், வெள்ளை வாய், இந்த மாதிரி தான் இருக்கணும். கால்கள் வந்து கருஞ்சிவப்பு காலா இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதனால நீங்க கட்டாயமா ஒருத்தரும் இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ்ல வந்து புறாவை கவனத்தோட புறாவை எடுக்கணும். எப்படியோ நம்ம ஒரு புறாவை எடுக்கலாம், ஏனோ தானோன்னு எடுக்கலாம்னு எடுக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு பியூரா இருக்கக்கூடிய ஒரு புறாவை எடுங்க. ஒரு லைன்னு சொல்லி அந்த லைன் பின்னாடி ஓடாதீங்க. ஒரு பியூரா நம்ம சொன்ன அனைத்து விஷயங்களும் கவனிச்சு புறாவை எடுத்தீங்கன்னா கட்டாயமா அந்த புறால உங்களால சாதிக்க முடியும். பேரிங் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா உங்களால சாதிக்க முடியும். இந்த புறா வந்து பாத்தீங்கன்னா அண்ணாருது வந்துட்டு கிட்டத்தட்ட 13 வயசு புறா. இந்த புறாவும் 13 வயசு புறா. இந்த புறானுடைய ஐசைனும் பாருங்க. இந்த புறாவும் தொடர்ச்சியா வந்து இந்த லைன்லயும் வந்து அவர்கிட்ட புறா தொடர்ச்சியா புறாங்கள் வந்து பறந்துட்டு தான் இருக்குது. அந்த பறக்கக்கூடிய விதம் இந்த ஏன்னா அந்த விங் பேட்டர்ன் வந்து மேல வந்து எப்படி இருக்கணும், விங்ஸ் கீழே எப்படி இருக்கணும், பறக்கக்கூடிய புறாக்களுக்கு விங்ஸை வந்து பாருங்க. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு விஷயங்கள் தெரிய வந்துடும். பறந்த புறாவை காட்டுறதுக்கு உண்டான காரணமும் அதனுடைய பேரண்ட்டை காட்டுறதுக்கான காரணமும் இதுதான். ஒவ்வொரு புறாவும் கையில பிடிச்சு பார்க்கும்போது தான் தெரியுங்க. பிடிக்காம ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா சேல்ஸ்ன்னு போட்டுருவோம். அதை பார்த்துட்டு ஃபேஸ்புக்ல சேல்ஸ்ன்னு போட்டுருவோம். அதை பார்த்துட்டு கண்ணு மட்டும் தனியாக எடுத்து போட்டுருவாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு புறா வேணும், எவ்வளோ ரேட்டு அப்படின்னு வந்து எடுக்கிறதுனால அது ஒன்றும் பறக்க போறதில்ல. உன் பணம் பறந்து போறதோடு சரி, அந்த புறா பறக்க போறது கிடையாது. அது குறிப்பா ஞாபகத்துல வச்சுக்குங்க, சரிங்களா? மெயினா வந்து அதுதான். ஒவ்வொரு புறாவும் நம்ம பறக்க வைக்கணும்.
நம்ம பறக்கணும், நம்ம சாம்பியன் ஆகணும், நம்ம சாதிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு புறாவும் எப்படி இருக்கணுன்றதுக்கு உண்டான சான்றிதழோட உங்களுக்கு வந்து சர்டிபிகேட்டோட எல்லா புறாவும் ஷோ பண்ணியிருந்தோம். அந்த புறானுடைய பேரண்ட்ஸை வந்து ஷோ பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பிஆர்ல தொடர்ச்சியா வந்து வின் பண்ணிட்டு இருக்கக்கூடிய புறானுடைய ஃபாதர், கிராண்ட் ஃபாதர் சொல்ல போனா. அந்த புறால தொடர்ச்சியா ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெட் ஷேப் எதுலையுமே நான் காட்டின புறா எதுவாவது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது ஹெட்டு சரியில்லை, இல்ல டெயில் சரியில்லை, விங்கு சரியில்லை அப்படின்னு எல்லாம் கிடையாது. எல்லா புறாவுமே நான் சொன்ன அந்த பிசிக்கல் ஃபிட்னஸ்ல கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி வந்து புறாவை பார்த்து எடுங்க. இது எல்லாமே ப்ரீடிங்ல இருந்தது, உங்களுக்காக வேண்டி ஷோ பண்றதுக்காக வேண்டி எல்லா புறாவும் பிடிச்சிட்டு வந்தாரு. இதுவும் பாத்தீங்கன்னா வின்னிங் பேடு, வின்னிங் பேட்னுடைய மதரு. இதனுடைய ஹெட் ஷேப் பாருங்க, ஃபீமேல் இது. இதனுடைய ஹெட் ஷேப் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதனுடைய ஐ ஷைன் பாருங்க. ஒன்று வந்து இந்த மாதிரி இருக்கணும். தொடர்ச்சியாக இந்த மாதிரி இருக்கிறது பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி புறாக்களை வந்து எடுங்க. உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து நான் ஒன்று வந்து ஷோ பண்ணிட்டு இருக்கிறது வந்து நீங்கள் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் ஷோ பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்ததாக அவருடைய ஓல்டு லைன் பார்த்தீங்கன்னா இதுவும் ரெட் லைன் பேடு. இந்த பேடினுடைய இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 700 பறந்தது இல்லையா அந்த லைனில், 700 வரையும் இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கு. கண்டினியூவாக அவருக்கு வந்து இந்த புறாங்களாம் மிஸ் ஆகிறதில்ல, எடுத்து போடுவார் கம்பல்சரி. அது பறந்தே தீரும். 100% ரிங்கை மாட்டினாரா, அந்த புறா ட்ரைனிங் போட்டாரா, கன்ஃபார்மாக புறா பறந்தே தான் தீரும். அப்படி கண்டினியூ பண்ணக்கூடிய புறாக்கள் நீங்கள் ஒவ்வொரு புறாக்களும் நான் ஷோ பண்ணிட்டு இருக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி கண்டினியூவாக இருக்கக்கூடிய புறாக்களை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு செலக்ட் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்கள் லாஃப்டில் நீங்கள் சாம்பியன் அப்படின்ற ஒரு டைட்டிலை வந்து வின் பண்ணலாம். சாம்பியன், ஓவரால் சாம்பியன், கிளப் சாம்பியன் அப்படின்றது ஓவரால் சாம்பியன். இந்த டைட்டிலை வந்து வின் பண்ணணும்னா இந்த மாதிரி புறாக்களை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கணுன்றது வந்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா, அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு மேலு. இந்த மேலும் இவருடைய பழைய மேல் தான். அதனுடைய விங்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இது சக்கர் பிஆர் லைன், சக்கர் பிஆர் லைன் பேடு இது. இதனுடைய ஐ ஷைனு உங்களுக்கு ஷோ பண்ண விதமா எதுவுமே வந்து கண் புருவம் கருப்பு, இல்ல மூக்கு கருப்பு, வாய் கருப்பு, தலை வந்து சொட்ட தலை, இந்த மாதிரி எதுவும் இல்லாம 100% எல்லாமே வந்து நான் சொன்ன விதமா இருக்கக்கூடிய புறாக்களை வந்து உங்களுக்கு தொடர்ச்சியா ஷோ பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு புறா வந்து நீங்க அந்த மாதிரி சூஸ் பண்ணி எடுக்கணும். அது இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவர்கிட்ட நான் பேச சொன்னேன், நீங்க பேசுங்க, நீங்க சொல்லி ஒரு புறா பத்தி சொல்லுங்க அப்படின்னு. அவருக்கு வந்து இந்த தொண்டை கட்டினது காரணமா வந்து அவர் பேசல, அதனால நானே பேசிட்டு இருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ஃபீமேல். அவர்கிட்ட வந்துட்டு நாக்பூர் பறந்த புறானுடைய ஜோடி இது, ஃபீமேலு. அந்த பேட்னுடைய ஐ ஷைன் பாருங்க. பறந்த புறாக்கள் எப்படி இருக்குது அப்படின்றது தான் குறிப்பான ஒரு விஷயம். நீங்க சூஸ் பண்ற விதங்கள் நிறைய இருக்குது. ஆனா இப்படிதான் சூஸ் பண்ணணுன்ற விதங்கள் எப்படியோ அப்படிதான் பண்ணணும். அந்த மாதிரி ஒன்னொன்னும் பார்த்து எடுங்க. அப்படி எடுக்கும்போது உங்களுக்கே தெரிய வரும் இந்த புறா என்ன பண்ணும், என்ன செய்யும் சொல்லிட்டு. இந்த ஃபீமேல் 700 வின்னர் இல்லையா, இந்த ஃபீமேலும் 700 வின்னரு. இந்த வருஷம் இல்ல, போன வருஷமா 2018 700 வின்னர். ஆல்ரெடி இந்த பேடம் வந்து கண்டினியூவா பண்ணியிருக்கு. அதனுடைய ஐ ஷைனும் ஷோ பண்றேன். வந்து தொடர்ச்சியா வின் பண்ணிட்டு இருக்கக்கூடிய புறாக்கள். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 5 வருஷமா வந்து இந்த புறா வந்து வின் பண்ணிட்டு தான் இருக்குது. இதுவும் இப்போ ரேஸ்ல பண்ணி பிரீடிங் எடுத்து போட்டீங்களா? இதுவும் வந்து அவருடைய ஓல்டு பேடு தான், ஆல்ரெடி வின்னர். இதுவும் 700 வின்னர் இந்த பேடு. உங்களுக்கு தொடர்ச்சியா ஷோ பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி வின்னிங் பேட்ஸ் எல்லாமே நீங்க கம்பல்சரி பார்க்கணும். ஐ ஷைனாவும் பிசிக்கல் ஃபிட்னஸாகவும் பார்த்து புறா எடுங்க. அந்த மாதிரி நீங்க எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு கட்டாயமா நிறைய சக்சஸ் இருக்கும். அதுக்காக தான் இந்த பேடை வந்து ஷோ பண்றது. ஒரு சக்சஸ் பண்ணக்கூடிய புறாக்கள் வந்து எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி தான் இருக்கணும்.
இந்த மாதிரி ஒவ்வொரு புறாவும் நம்ம தொடர்ச்சியா சக்சஸ் பண்ண புறாக்கள் வந்து ஷோ பண்ணியாச்சு. பெரிய புறாக்களை உங்களுக்கு ப்ரீடிங் பேடை காமிச்சிருக்கேன். ப்ளஸ் வந்து இந்த வருஷம் வந்து பறக்கக்கூடியதான புறாக்கள். இந்த புறாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பறக்கக்கூடியதான புறாக்கள் எல்லாமே வந்து ட்ரைனிங் இன்னைக்கு காலையில் போட்டு வந்தது. ட்ரைனிங் போட்டிருக்கு. புறாக்கள் ஒன்றும் ரொம்ப அதிகமெல்லாம் கிடையாது. டோட்டலாகவே வந்து 50 புறா தான் ட்ராக்ல எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 50 புறா வேண்டாம், 35 புறா ட்ராக்ல எடுத்தால் போதும் அப்படின்ற பிளான்ல வச்சு 35 புறா செலக்ட் பண்ணி எடுத்திருக்காரு. ஸோ அந்த புறாக்கள் இது மேலு, பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் போட்டு வச்சுருக்கோம். இந்த புறாக்கள் சும்மா அப்படியே இன்னைக்கு வந்து போட்டுட்டு வந்ததுனால மேலு ஃபீமேல் எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் கிடக்குது. ஒரு வின்னர் லாஃப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு வின்னர் லாஃப்ட்ல ரொம்ப புறா எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 35 புறாவை ட்ராக்ல எடுத்து 1000 வரையில வந்து சாதிக்க முடிஞ்சிருக்குதுன்னா அது அன்னாருடைய சாத்தியக்கூறுகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்ணி அதுக்கு ஃபீடு வச்சு அது இவ்வளோ தூரம் வந்து பராமரித்து வந்து வர்றது வந்து அன்னார் வேலை செய்யக்கூடிய நேரத்தில் வேலைக்கு போயிட்டு மற்ற நேரத்தில் வந்து அந்த புறாக்களோட இருந்து இந்த விஷயத்த வந்து பண்ணும்போது அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்கரேஜாக இருக்கக்கூடிய வகையில் இந்த புறாக்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த முறை வந்து 1000க்கு மேலே எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒவ்வொரு புறாக்களும் வந்து அவருக்கு வந்து கை கொடுக்கும்போது சில பல விஷயங்கள் சாத்தியமாகுது இல்லைங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில புறாக்களை வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. யங் பேர்டு இந்த நியூ யங்ஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில யங் பேர்ட்ஸும் வந்து இருக்குது. பட் இதில் வந்து ஓல்டு பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 35 புறா செலக்ட் பண்ணி வச்சதுனால அந்த புறாக்களை மட்டும் ட்ராக்ல எடுக்கலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்காரு. இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா அன்னாரை சந்திக்க கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்றேன். பாத்தீங்கன்னா இன்னும் வந்து இந்த வருஷத்துல அன்னார் பல வெற்றிகளை படைச்சு அந்த ஒரு வீடியோவையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக வந்து சமர்ப்பணம் பண்றேன். ஏன்னா இவர் இவ்வளவு தூரம் வந்து இன்னைக்கு டியூட்டி நைட் ஷிஃப்ட், பட் இருந்தாலும் நமக்காக வேண்டி நிறைய விஷயத்தோட இவ்வளவு தூரம் வந்து அவருக்கு கொடுத்ததுக்காக நம்ம ஃபேன்ஸ் இருக்கும், நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்கும், நிறைய பேர் புதுசாக வரக்கூடிய ஆர்வலர் எல்லாருக்குமே வந்து உபயோகமாக இருக்கும். அதுக்காக வேண்டிதான் இவ்வளோ பெரிய விஷயத்தையோட பறக்க வச்ச விதமும் இந்த புறாக்கள் பறந்ததும் இந்த சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் இல்லை இந்த புறாவாக இருக்கட்டும் யாருமே வந்து இவ்வளோ தூரம் வந்து இத்தனை புறாக்களை ஷோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. 4 புறாவை இது இவ்வளோ தூரம் பறந்து அது அவ்வளோ தூரம் பறந்து இது பேப்பர் இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல நம்ம இவ்வளோ புறாவை ஷோ பண்ணோம் அப்படின்னா வரக்கூடியவங்களுக்கு வந்து நம்ம வழி விடணுன்ற ஒரு காரணத்துக்காக அவர் இந்த முயற்சியை வந்து எடுத்திருக்காரு. அடுத்தடுத்த பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து எல்லா விஷயத்தோட புது விஷயத்தோட ஐஸ்ரா ரேசிங் பிஜன் சேனல் தொடர்ந்து உங்களை வீடியோவோட சந்திப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம்.